எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 31வது ஸ்லோகம். இன்னைக்கு 31வது ஸ்லோகம். நாளைக்கு 32 வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை காயாயன வாசா சொன்னா முடிஞ்சிடும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு இன்னும் அது சரியா குறிப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்குள்ள எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். வியாசர் நாரதர் வியாசர்கிட்ட மகாவிஷ்ணு எப்படி இருப்பார்ன்றத சொல்றார். மகாவிஷ்ணுவோட உருவத்தை எப்படி இருப்பார்ன்றத சொல்றார். நாரதர் வியாசருக்கு சொல்றார். அது ஒரு பாட்டே இருக்கு. அந்த பாட்டை இன்னும் என்னால் எடுக்க முடியல. நான் எடுத்துருவேன். அதேமா ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன்னா அதேமா அதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படின்றது அது ஒரு வரையறுத்துக்கிறேன். நான் வரையறுத்துன்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று கலந்தா மாதிரி வச்சுக்கலாம். தமிழ் சயின்ஸும் வேணும். கொஞ்சம் சயின்ஸும் உடல் கூறுகளை பற்றி ஆராய்தல்ன்றது நமக்கு முக்கியமாக. வயசானவங்க நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள்லாம் எப்படி எப்படி வேலை செய்யுது, அதை பற்றி, அது எதனால வருது, எந்த வியாதி எதனால வருது, அது மாதிரி அந்த உறுப்புகள் எந்த உறுப்பு எங்க இருக்கு, அது என்ன, அதனோட வேலை என்ன, அதுல நம்ம எத்தனை கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதுல நாளமில்லா சுரப்பிகள் அதெல்லாம் அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் ஒவ்வொரு நாள் நடுவில் அப்படியே இதுலயே நடுவில் கலந்து ஒவ்வொரு நாள் சொல்றேன். சயின்ஸை பத்தி ஒவ்வொரு நாள் சொல்லலான்னு இருக்கேன். தமிழை பத்தியும் சொல்றேன். நிறைய பாரத மகாபாரத ராமாயண கதைகள் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா சொல்ற மாதிரி அது நிறைய வேணும். ஏன்னா அது நமக்கு எல்லாம் தெரியணும். நிறைய அதாவது தெரிந்த புராணம், தெரிந்த புராணம், தெரியாத விஷயம், தெரிந்த புராணம் தெரியாத விஷயம், சின்ன சின்ன மைன்யூட்டா இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியாது நம்மளுக்கு. இப்ப போன தடவை சொன்னேன் பாருங்க, துரோணர் கௌரவர்கள் 100 பேர், அவருடைய துச்சலைன்னு அவளோட தங்க இருக்க துரியோதனுக்கு தங்க இருக்கான்றதுக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது. அதே அவரோட புருஷன் தான் ஜெயத்ரதன். அதெல்லாம் அந்த மாதிரி சில உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமாயணத்தில் 4 பேர், ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகனன், அவங்க 4 பேரோட ஒய்ஃப் பேர் தெரியுமா இருக்காது. அது மாதிரி அதெல்லாம் சொல்றேன். நான் அதெல்லாம் அப்படி வரும்போது சொல்றேன். ஒன்னொன்னா அந்த சான்ஸ் வரும்போது அதெல்லாம் ராமாயணத்தில் இருக்க சில சில இந்த விஷயங்கள், பாத்திரங்கள், அந்த பேர்லாம் நான் சொல்லும்போது எனக்கே கூட அப்புறம் ஞாபகம் இருக்காது. அதெல்லாம் பேர்லாம் சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாருமே இதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஒரு டைரி வச்சுங்க கையில, ஒரு சின்ன ஒரு புக் எடுத்துங்க, ஒரு பேனா கூட கையில வச்சுங்க. அதை கேட்கும்போது உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை தோணுறது இந்த பேரெல்லாம், பேரு அது மாதிரி விஷயங்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு அது ஞாபகம் வரும். அந்த கதைகளை படிக்கும்போது அது ஞாபகம் வரும். அதுக்கு அப்ப நம்ம கதைக்கு வருவோம். இது நம்ம பாட ஸ்லோகத்துக்கு வருவோம். பாருங்க, இந்த பாட்டு ரொம்ப விசேஷமான பாட்டு. ரொம்ப பகவான் சொன்னது. போன தினம் பகவான் நேற்றுக்கு சொன்னார் இல்லையா, அனன்யான் சிந்தை எந்தோமாம் ஏஜன பரிபாசதே. எல்லாரையும் நம்ம அந்நிய சிந்தனை எப்போதும் என்மையிலே சிந்தனை ஜீவன்களை நினைவிலேயே மூழ்கி போனவர்கள் என்னைக்கு அவர்கள் மனதில் நானும், என் மனதில் அவர்களும். அதை யோகக்ஷேமம் வகாமியகம், அவர்கள் மனதில் நானும், என் மனதில் அவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் காப்பேன்னு சொன்னார் இல்லையா. அதே பகவான் தான் இதையும் சொல்றாரு. இது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடங்கள்ல இந்த பாட்டை போடுவாங்க. சொல்றேன் பாருங்க. 31. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். துஷ்கிருதாம், சன்னா 4, துஷ்கிருதாம், துஷ்கிருதாம்னா துஷ்டர்கள், கிருதாம்னா தண்டிக்கிறது. துஷ்கதம் 4 விதமான குற்றங்கள் செய்யறவங்களை தண்டிப்பாங்க. அதை நான் சொல்லும்போது சொல்றேன். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாரிய சம்பவாமி யுகே யுகே. சம்பவாமி யுகேன்னா யுகந்தோறும் பிறப்பேன்னு அர்த்தம். ஒவ்வொரு யுகத்திலையும் நான் இது மாதிரி நான் சம்பவிப்பேன், எனக்கு நானே பிறவி எடுத்துக்கொள்வேன், எல்லாரையும் காப்பேன்றதாக சொல்ற அர்த்தம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாரிய சம்பவாமி யுகே யுகே. இதை எப்படி சொல்லணும்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாரிய சம்பவாமி யுகே யுகே அப்படி சொல்லணும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாரிய சம்பவாமி யுகே யுகே அப்படி சொல்லணும். இதை அவங்கவுங்க வேற வேற ராகத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி, சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரி இது மாதிரி வேற சில நேரங்கள்ல மட்டும் இந்த ஸ்லோகத்தை நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப எல்லாம் அவங்க சொல்லிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்துல இந்த மாதிரி தான் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். இப்ப இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். பரித்துனாலே அதாவது காத்து நிற்றல்.
பரித்ராணாய காப்பதற்காகவும், சாது நாம், சாது பிளஸ் நாம், நாம்ன்றது வந்து என்னுடைய, அந்த இடத்துல நம்முடைய அப்படி சொன்னா பகவான் வந்து என்னுடையன்னு சொல்றதா அர்த்தம். என்னுடைய சாதுக்களை வந்து பரமை காந்திகள்னு வாங்க. பரமை காந்திகள்ன்றது யாருன்னா எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருக்காங்களே. பாகவத பிரியன் ரங்கநாதன் சொன்னார் பாருங்க, அது மாதிரி எப்போதும் இறை சிந்தனையே, மற்றவங்களுக்கு நல்லது செய்யறது, அதிலேயே அப்படியே இறை சிந்தனை உடையவர்களுக்கு உதவி பண்றது, அவன் அந்த மாதிரி செய்யறது, அந்த அந்த இது வந்து அவங்களுக்கு பேர் பரமை காந்திகள் பேர் சான்ஸ்கிரிட்ல. அந்த பரமை காந்திகள் அதுதான் இங்க எப்போதும் சாதுக்களை, என் நினைவாகவே உள்ள சாதுக்களையும், என் நினைவு உள்ளவர்களை காப்புக்கு உதவி செய்து வருகின்ற சாதுக்களுக்கும், அதாவது முனிவர்கள் மட்டும் இல்ல, நவப்பிரியர்கள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களே அதையும் அவங்களையும் சேர்த்து தான் சொல்றாங்க. சாதுக்களையும் வினாசாய அவங்களை காப்பாற்றவும் அர்த்தம். சாதுக்களை சாது நாம் அவங்களை காப்பாத்துட்டுவோம். வினாசாய அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறவங்கள, யாருக்கு? இந்த பரமை காந்திகளுக்கு துன்பம் கொடுக்குறவங்கள. வினாசாய சதுஷ்கிருதாம, அந்த அந்த வினாசாயன்னா அவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும். அந்த துன்பம் வந்து சேன்றது வந்து 4, சேன்றது 4, துஷ்கிருதான்றது வந்து தண்டனை. துன்பம் கொடுப்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பாராம், துஷ்டர்களுக்கு தண்டனை கொடுக்கும். அந்த 4 துஷ்டத்தனம் எது எதுன்னு சொல்றாருன்னா, சதுஷ்கிருதான்றது 4 துஷ்டத்தனம். வாயால் நிந்தித்தல், வாயால கண்ணா பின்னா திட்டுறது, அது பார்த்துருக்கோம் இல்லையா? வாயால வந்து ஈஸ்வரன் சாமியை பார்த்து நேராவே கண்ணா அப்படின்னா திட்டுறது, அது ஒண்ணு. மனதால் கெட்ட எண்ணம், மனதால் கெட்ட எண்ணம் வந்து மனசுல கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு அந்த சிசுபாலன், நீங்க சிசுபாலன் தெரியுமா உங்களுக்கு? சிசுபாலன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிசுபாலன் ஒருத்தன், அவன் வந்து அவன் ஒரு துஷ்டன். அவன் வந்து அவங்க அத்தை கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து பிறந்தப்ப அவருக்கு அவனுக்கு சிசுபாலனுக்கு 3வது கண்ணு ஒன்று இருக்கும் நெத்தியில. இந்த கண்ணு வந்து யார் பார்த்த உடனே இந்த கண்ணு மறையிறதோ அவனால்தான் இந்த பிள்ளைக்கு மரணம்ன்றது வந்து அசரீரி சொல்லும். ஒத்தத்திராவது பார்ப்பாங்க மறையாது, கிருஷ்ணர் பார்க்கும்போது மறைஞ்சிடும். மறைஞ்ச உடனே அவங்க அம்மா பயந்துருவாங்க, இந்த கிருஷ்ணன் தான் இந்த நம்ம குழந்தைய கொல்ல போறான்ட்டு, என் புள்ள பண்ற தப்பெல்லாம் பொறுத்துக்கன்றது எப்படி அத்தை முடியும்? நீ சரியா சொல்லு, அத்தை வேணும் கிருஷ்ணனுக்கு, அத்தை புள்ள சிசுபாலன் நீ வந்து சரியா எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கறேன். கேட்கும்போது நான் 100 தப்பு அவன் பண்றதை பொறுத்துக்கிறேன், அதுக்கு மேல ஏதாவதுன்னா நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த 100 தப்புக்காக பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து தர்மருக்கு வந்து இது நடக்கும்போது, சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் நடக்கும்போது சிசுபாலன் வந்து கிருஷ்ணனை தரக்குறைவா பேசலாம் 100 தடவை. அதான் வாயால் நிதித்தல தான். அவர் பேச 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 இவர் எண்ணிண்டே ஒருவர் மனசுலத்தை விட்டு அவன் கழுத்தை அறிஞ்சிடுவார். அது நாளைக்கு அந்த கதை எப்படின்றத பின்னாடி எப்பயாலும் நம்மளுக்கு நடுவில் வரும்போது சொல்றேன், அறிஞ்சிடுவார். அதான் வாயால் நிதித்ததுல வந்து சிசுபாலன் வாயால பயங்கரமா மகாவிஷ்ணு பெருமாளை திட்டினவன், கிருஷ்ணனை திட்டினவன். மனதால் கெட்ட எண்ணம் 2வது. 4 துஷ்டத்தனத்துல 4 துஷ்டர்களுக்கு 4 துஷ்டர்களுடைய 4 குணங்கள்ல வாயால நீதித்தல், மனதால கெட்ட எண்ணம். மனதால கெட்ட எண்ணம் வந்து ராவணம் முனிவர் போல வேஷம் போட்டு வந்து, ஒரு சாது போல வேஷம் போட்டு வந்து சீதையை கவர்ந்துட்டு போனா இல்லையா, அதனால மனதால கெட்ட எண்ணம். அடுத்தது தானே கடவுள்னு குதிக்கிறது, நான் தான் கடவுள் நீ இல்ல அப்படின்னு குதிக்கிறது, நான் தான் இந்த புலவதி. அது இதுக்கு யாருன்னா இரண்யன். இரண்யன் தான் சொல்லலாம், எல்லாம் இரண்ய நாராயணாயன்னு சொல்லக்கூடாது, இரண்யாய சொல்லணும். இரண்யனை என் பேர் தான் சொல்லணும், இரண்யனை தான் கடவுள்னு சொல்லணும், நாராயணனை கடவுள்னு சொல்லக்கூடாது. அதனால நான் தானே கடவுள்னு பேசுறது, அதுக்கு வந்து இரண்யன். அதே மாதிரி அடியார்களை துன்புறுத்துவது என்பது முனிவர்களை எல்லாம் காட்டுல வந்து ராட்சசர்கள் துன்புறுத்தாங்க இல்லையா, அதை பகவான் பொறுத்துக்க மாட்டாராம். தாடகை உதவி ஏற்பட்டது காரணம் அதுதான். விஸ்வாமித்திரர் வந்து ராமரை கூட்டு போனது, காட்டு கூட்டு போனது மெயினா இந்த தாடகையை அழிக்கிறதுக்கு தான். ஏன்னா தாடகை தான் அந்த யாகத்தை வந்து அவங்க செய்யற யாகத்தை ரொம்ப தடை பண்ணுவான் ராட்சசி. ஆனா விஸ்வாமித்திரர் யோசிக்கிறார், பொம்பளை ராமரை கூட்டு போறார், தாடகை வந்து விஸ்வாமித்திரோட அந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு வரும்போது ராமர் விஸ்வாமித்திரர் ராமர்கிட்ட சொல்லி இந்த பெண்ணை நான் பலி இது பண்ணிடு, சம்ஹாரம் பண்ணிடுன்னு சொல்லுவார். ராமர் பேசாம இருப்பார். ஏன்னா பெண்ணை இது மாதிரி பண்ண நம்ம கொல்லக்கூடாதுன்னு. ஆனா விஸ்வாமித்திரர் அப்ப அங்க ஒரு போதனை சொல்லுவார்,
பெண்ணுங்கிறது யாருக்கு பார்க்கணுன்றதெல்லாம் சொல்லுவார். பெண்களுக்கான குணங்கள் எதுவுமே இல்லாத இவளை நீ கொள்ளலான்றதை அது சொல்லுவார். அதை நான் சொல்றேன் அப்புறம். பெண்களுக்கான குணங்களா விஸ்வாமித்திரர் அது ஒரு 10 பக்கத்துக்கு இருக்கு. அந்த குணங்களோட இருக்கிறவங்களை மட்டும்தான் பெண்கள்ன்றதுல வச்சுக்கணும். இல்லாதவங்களை வந்து அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்றது அதுல வரும். அதுல அந்த ஒண்ணுக்கும் ஒவ்வொரு எது சொல்லுவார். அது மாதிரி இருந்தா கூடாது, அது வேண்டியில்ல. அந்த மாதிரி இருக்கிற பெண் கிடையாது. ரெண்டாவது இவ வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கிற ஒரு இது நல்ல பெண்களுக்கான குணம் இயற்கையான குணம் எதுவுமே இல்லை இவகிட்ட. அதனால இவளை கொல்லுன்னுவார். நான் முனிவன், நான் உனக்கு கட்டளை இடுறேன், நான் உன்னுடைய குரு, உனக்கு குருவை வந்து நிந்திக்கிறாவ. குருவை நிந்திக்கிறவ பெண்ணே கிடையாது. பெண் இல்லை, மிருகமா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆனாலும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் சம்ஹாரம் பண்ணலாம். குருவை நிந்திப்பவர்களை சம்ஹாரம் பண்ணலாம்னு ஒரு மனு சாஸ்திரம் இருக்கு. அதை சொல்லி அந்த சாஸ்திரப்படி நீ இவளை சம்ஹாரம் பண்ணு, நான் சொல்றேன் நீ இவளை சம்ஹாரம் பண்ணுன்ற. அப்புறம் கொண்டுடுற. அதான் தாடகையை கொள்றது, அதான் அடியார்களை துன்புறுத்துகிறது. இந்த 4 இதுதான் சதுஷ்கிருதம்ன்றது அதான் இங்க. சாது நாம் விநாசாய சதுஷ்கிருதம். சேன 4, துஷ்கிருதம்னா கிருன்னா தண்டனை, துஷ்கிருதம்னா தண்டனை கொடுக்கறது. அடுத்தது என்ன? தர்மனா நீதி நெறிகளிலே. சம்ஸ்தாப நார்த்தாரியன் இருக்கும், அதை பிரிச்சு சம்ஸ்தாப தனியா நார்த்தாரிய தனியா பிரிச்சுக்கணும். சம்ஸ்தாபன்னா நிலைநாட்டுறது, அதை வந்து காப்பாற்றி கெட்டு போக காப்பாத்துறது தான் நிலைநாட்டுறது. அனார்த்தாய சம்ஸ்தாப நார்த்தாரியன் இருக்கும், அனார்த்தாயன்னு படிக்கணும். அது பிரிக்கும் போது சம்ஸ்தாபம் சேர்த்து படிக்கும்போது சம்ஸ்தாப நார்த்தாரியன் இருக்கும், படிக்கும்போது சம்ஸ்தாப அனார்த்தாய அப்படின்னு படிக்கணும். அனார்த்தாயன்னா பரிபாலனம் செய்தல், பரிபாலனம் அதாவது ஆட்சி செய்தல். அதான் நீதியை நிலைநாட்ட ஆட்சி செய்தல், நீதியை நிலைநாட்டும் ஆட்சியை செய்வதற்கு அப்படின்ட்டு. சம்ன்றது எனக்கு நானே, சுயம்ன்றமே, அதான் சம். சுயம்புலிங்கம்னு வாங்க தெரியுங்களா, தானே உருவான லிங்கத்துக்கு சுயம்பு மூர்த்தின்னு வாங்க, தானே உருவான மூர்த்தி. அதான் சுயம்னா அது தானே எனக்கு நானே. சம்னா எனக்கு நானே. பவாமின்னா படைப்பு, பவது அதான் படைக்கிறதுக்கு பேரு பவாமின்னு பேரு. படைத்து கொண்டு எனக்கு நானே, சம்பவாமி எனக்கு நானே படைத்து கொண்டு, யுகே எனக்கு நானே படைத்து கொண்டு ஆளுதல். நீதி நிலைநாட்டுவதற்காக எனக்கு நானே படைத்து கொண்டு ஆளு. யுகே காலங்காலமா, யுகந்தோறும், எல்லா யுகத்திலையும், ஒவ்வொரு யுகத்திலையும் வருவேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நீதியை நிலைநாட்டி பரிபாலனம் செய்ய எனக்கு நானே படைத்து கொண்டு யுகந்தோறும் தோன்றி காப்பேன்றது இந்த பாட்டு வந்து ரொம்ப விசேஷமான பாட்டு. இதுக்கு கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, என்னுடைய அடியார்களாகிய சாதுக்களை காப்பதற்காகவும் அவர்களுக்கு 4 விதமான துன்பங்களை கொடுக்கும் அசுரர்களை, அரக்கர்கள், துன்பங்களை கொடுப்பவர்களை அழிக்கவும், நீதியை நிலைநாட்டி பரிபாலனம் செய்யவும் எனக்கு நானே படைத்துக் கொண்டு யுகந்தோறும் தோன்றி காத்து நிற்பேன் அப்படின்றதாக இதனோட விளக்கம். கொஞ்சம் பெருசாயிட்டு. தேங்க்யூ.